சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக இருந்த 2 நீதிபதிகள் இன்று நிரந்தர நீதிபதிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இருவருக்கும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக இருந்த 2 நீதிபதிகள் இன்று நிரந்தர நீதிபதிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்த எஸ். சுந்தர், பவானி சுப்ராயன், ஹேமலதா, நக்கீரன், சிவஞானம் ஆகிய 5 நீதிபதிகள் இந்த மே மாதத்துடன் ஓய்வு பெற இருக்கின்றனர். இதனால் நீதிபதிகளின் தாலி பணியிடங்கள் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் உயர்நீதிமன்றத்திலிருந்து ஹேமந்த் சதன் கவுடர் மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேந்தர் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். இதனிடையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது கூடுதல் நீதிபதிகளாக பணியாற்றி வருகிற சி. குமரப்பன் மற்றும் கே. ராஜசேகர் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருக்கிறது. இந்த பரிந்துரையும் குடியரசுத் தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதிகளாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்ட இருவரும் கடந்த 2023ஆம் ஆண்டு கூடுதல் நீதிபதிகளாக உயர்நீதிமன்றத்தில் பணியை தொடங்கி 2 ஆண்டுகளில் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.